இப்போ சூப்பு ரசம் வைக்க போகிறேன். அது எப்படி வைக்கிறதுன்னு பாருங்க, சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போது இதில் எண்ணெய் ஊற்றிட்டேன் தாளிக்கிறதுக்கு, ரசம் தாளிக்க. கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். மிளகா, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் இந்த ரசத்தை ஊற்றணும். இந்த ரசத்தில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா கறி வேக வச்ச தண்ணியை, ரசத்தில் மட்டன் வேக வச்ச தண்ணியை இதில் நான் சேர்த்து செஞ்சுருக்கேன். அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரசம். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம். அருமையான ரசம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த மாதிரி ரசம் வச்சா ரொம்ப பிடிக்கும். ரசம் மிச்சமே இருக்காது. ரசம் கொதிச்சிச்சுமா, நான் ஆஃப் பண்ணிட்டேன்.